வணக்கங்க. என் பேர் டாக்டர் காயத்ரி. நிறைய வீடியோஸ் கொஞ்சம் பார்க்குறது ஏதாவது பண்ணணும். ஸோ ஆண்டி சொன்ன மாதிரி யாருக்கு வேணுமோ கேட்டு வேதம் நம்மளோட பாரதத்தில் இல்லாத சாஸ்திரமே கிடையாது. எங்க மாடர்ன் மெடிசன் அதோட வேலையை முடிச்சுட்டதா நினைக்குதோ, நம்மளோட சயின்ஸ் அங்கதான் அதோட வேலையவே ஆரம்பிக்கும். They feel that is the end of the science. That is the extreme point. ஸோ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணலான்னு எங்கே அவங்க முடிக்கிறாங்களோ அதுதான் நம்ம சாஸ்திரத்தோட ஆரம்ப புள்ளியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். ஸோ மாடர்ன் மெடிசன் 40% ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அதை தாண்டின ஒரு 60%ஓட ரிசர்ச்சை பண்ணி அதோட ரிசர்ட்டை எழுதி அந்த பாயிண்ட்ல எல்லாமே ஒரு மனுஷன், அந்த ஆண்டி சொன்ன மாதிரி அல்டிமேட் திங், இதெல்லாம் எதுக்காக ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும், வாழ்க்கையை முடிக்கிறப்பவும் சதியொரு மத்து சொல்லுமே நாவின்ற மாதிரி அந்த மத்தலை போட்டு கடையிறப்ப கூட சந்தோஷமா ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இல்லாம உருவா இருக்கும் இவ பந்தனாச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போறதுக்கு, இந்த உடம்ப விட்டுட்டு ஈஸியா போறதுக்கு என்ன வழியோ, இந்த ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாப்பி எண்ட் ரெண்டையும் பேசின லேண்டு தான் நம்மளோட பாரத். ஸோ அதில் நம்ம ரொம்ப ரொம்ப மறந்த ஒரு மறைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் என்ன அப்படின்னா ரித்து சாஸ்திரம். That is the science about menstruation, knowledge about not about menstruating, a reproductive age women. ஒரு கர்ப்பாசயத்தோட ஒரு பெண்ணுன்னு கடவுளால தீர்மானிக்கப்பட்டு இந்த மண் ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கிறாங்கன்னா டே 1 டே அவங்களோட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அவங்க ஆயுள 120 வருஷம் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த 120 வருஷமும் அவங்க எப்படி ஹெல்த்தியா இருக்கிறது, ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் முழுமையா அடைஞ்ச அந்த வாழ்க்கையை எப்படி முடிக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் கொடுத்தது தான் இந்த சாஸ்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அம்மாவோட கருவில் ஒரு குழந்தை இருக்காங்க. அது ஆனா பெண்ணாங்கிற டிஃபரன்சியேஷன் நம்ம எத்தனாவது மாசத்துல பார்த்துருவோம். ஆனா பெண்ணா குழந்தைங்கிறது நம்ம எத்தனாவது மாசத்துல டிட்டர்மைன் பண்ணிடுவோம். 4th month எண்டில் 20 வீக்ஸ் முடிகிறப்போ நம்ம ஸ்கேன்ல வந்து டிட்டர்மைன் கேர்ள் நம்ம நாட்டு தில்லிகள். பட் 4th மந்தோட முடிவில் தெரிஞ்சிடும் ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு. எதை வச்சு அதை தெரிஞ்சிடும் அப்படின்னா குழந்தையில கருவில் இருக்க குழந்தையோட அடிவயிற்று பகுதியில் நடுவில் ஒரு பேக், ஒரு கிஸ்ட் மாதிரி ஒரு பேக் இருக்கும். அதோட 2 சைடும் ஒரு சின்ன டியூப்லார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பவுச்சோட 2 சைடும் ஒரு டியூப் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டியூபோட எண்டில் ஒரு சின்ன ஃபாலிக்கல் மாதிரி ஒரு நீர்க்கட்டி மாதிரி ஒரு சர்க்குலர் செமி சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த அவுட்லைன் ஆஃப் த கர்ப்பாஷயம். ஓகே, அண்ட் அந்த நடுவில் இருக்கிற அந்த பவுச்சுன்னு நம்ம சொன்னது யூட்ரஸ், கர்ப்பப்பை. அதோட 2 சைடும் இருக்கிற டியூப் ஃபலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். அது 2 முடிகிற இடத்துல நம்மளோட சினைப்பை அப்படிங்கிறது இருக்கும். ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று சினைப்பை இருக்கும் நம்மளோட அடி வயிற்று பகுதி. ஓகே, அந்த சினைப்பைக்குள்ளர கர்ப்பப்பையில 4 மாசம் முடிஞ்சப்போ முடிஞ்ச ஒரு கருவுக்கு கிட்டத்தட்ட 40 to 60 லட்சம் ஃபாலிகல்ஸ் அந்த சின்ன சினைப்பைக்குள்ள இருக்கும். 40 to 60 lakhs லட்சம். ஓகே, அப்போ தொடங்கியது ஒரு பெண்ணோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த யூட்ரஸ் லைஃப்ல முடிச்சு அந்த குழந்தை அம்மாவோட கர்ப்பத்தை விட்டு வெளில வரப்போ அந்த 40 to 60 lakhs அப்படிங்கிறது 4 to 6 lakhs அப்படி அமௌண்ட்டுக்கு குறைஞ்சிருக்கும். அதில் இருக்கிற அன்ஹெல்தி நியூட்ரிஷன் பக்காமல் இறந்து போன ஃபாலிகல்ஸ்லாம் போக ஒரு 4 to 6 ஃபாலிகல்ஸ் வந்து மீதம் இருக்கும் ஆன் த டைம் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து when she reaches the puberty, ஆவரேஜாக 12 to 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. 10 இயர்ஸை தாண்டுறப்போ அந்த 4 to 6 lakhs கவுண்ட்ல இருந்த அந்த ஃபாலிகல்ஸ் வந்து இப்போ எவ்வளோ குறையும்னா 4,000 to 6,000. ஓகே, வெறும் 4,000 to 6,000 ஃபாலிகல்ஸ் தான் குறையும். மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் சில பெண்கள ஜெனட்டிக் ஸ்ட்ராங் ஃபீமேலுக்கு இருக்கு. ஸோ இந்த லட்சங்களை தொடங்கி ஒரு பெண் முதல்ல பூப்படைகிற அந்த வயது வரப்போ அந்த மொத்தமாக இருக்கிற ஃபாலிகல்ஸ் 40 லட்சத்துல தொடங்கி 1000களில் வந்து முடிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ஒரு மேல யோசிச்சு பாருங்க, கருவில் இருக்கிறது ஒரு ஆண் குழந்தையா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கும் இதே மாதிரி
கர்ப்பாசயம் எல்லாம் இருக்குமானா நோ. ஓகே, அதெல்லாம் இம்மெச்சூர் செல்ஸாக இருக்கும். 12க்கு அப்புறம் தான் அதோட மெச்சூர் க்ரோத்தே ஆரம்பிக்கும். They will have the first semen production. They will have the first sperm. அந்த ஸ்பெர்மோட ஹெட் தனியாக டைல் தனியாக டீட்டாச் ஆகி அது ஒரு சிங்கிள் ஹெட் ஸ்பெர்ம் உருவாகிறதே 12 வயசுக்கு மேலே தான். ஸோ இப்போ என்ன தெரியுது, ஒரு பெண் கர்ப்பாசயத்தில் இருக்க 4வது மாதம் கடவுள் முடிவு பண்ணிடுறாரு நீ பெண் குழந்தை அப்படின்னு. அவ்வளோ தீர்க்கமான தீர்மானத்தோட இந்த லைஃப்பை வாழ பிறந்தவங்க தான் நான். ஸோ வி ஹாவ் டு நோ எதுக்காக நமக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங், இவ்வளோ வில் பவரோட ஒரு ஃபிசிக்கல் மென்டல் பாடியை வந்து கடவுள் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம உடம்புல நடக்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சு தெளிஞ்சு அதுபடி ஆரோக்கியமாக வாரத்துக்காக தான். ஸோ இந்த இந்த 12 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பையில் இருக்க 2 சைடில் இருக்கிற சினைப்பையில் 40,000 to 60,000 வரைக்கும் இருக்கும். அதிலிருந்து ஒரே ஒரு சிங்கிள் ஹெல்தி ஃபாலிக்கல், ஒரே ஒரு நீர்க்கட்டியை உடம்பு சூஸ் பண்ணும். இருக்கிறதையே மோஸ்ட் ஹெல்தியாக இருக்கிற ஒரு ஃபாலிக்கல் எடுத்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து மில்லிமீட்டராக வளர்த்து அது ஒரு டிட்டர்மைன்ட் மெச்சூர் க்ரோத்துக்கு கொண்டு வரும். அப்போ அதுக்கு பேர் கிராஃபியன் ஃபாலிக்கல், ஒரு மெச்சூர்டு ஓவமாக மாறாது, அது ஒரு சினை முட்டையாக மாறும். ஓகே, திஸ் கால்ட் ஓவம். நம்ம சினை முட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓவம்ங்கிற முழு வளர்ச்சியை அடையும். இங்கே இந்த சினைப்பைக்குள்ள ஒரு சிங்கிள் கருமுட்டை உருவாகிடுச்சு அப்படின்னதுமே அதோட சிக்னல் மொத்த கர்ப்பப்பைக்கும் வரும். உடனே கர்ப்பப்பை அந்த சைடில் இருக்க டியூபுக்கு கமெண்ட் கொடுக்கும், அந்த சைடில் இருக்க சினைப்பையில ஒரு கருமுட்டையை வளர்ந்துருச்சாமா, அதை வந்து உள்ளர கொண்டு வான்னு சொல்லி. ஸோ அந்த டியூபோட எண்டில் இருக்கிற ஃபிங்கர் மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அது அந்த கருமுட்டையை உறிஞ்சு உள்ள இருக்கிற கர்ப்பப்பைக்கு கொண்டு வந்து வைக்கும். ஓகே, அந்த கர்ப்பப்பையில சினை முட்டை இருக்கிறப்போ ஆணுடைய விந்தணு சேர்ந்தா அது கரு உற்பத்தி. ஓகே, ஆக்சுவலி கரு உற்பத்திங்கிறது ரொம்ப மினிமைஸ்டு வார்த்தை. எப்படி நம்ம கோவிலில் திருமுழுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு சின்ன சிங்கிள் டேர்ம் ஆஃப் இங்கிலீஷில் மாத்திரமோ, அந்த மாதிரி கரு உற்பத்திங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. அதுக்கு ஆக்சுவலாக சாஸ்திரத்தோட டேர்ம் வந்து கரு உருவாக்கம். ஸோ எல்லா கருவும் உருவாகிறப்பவே அவங்களுக்கு முன்னாடி மரியாதை கொடுத்துட்டாங்க, கரு உருவாக்கம். ஸோ நான் யாருமே வெறுமா ஒரு கருவை உற்பத்தி பண்ணக்கூடாது. ஒரு விந்தனும் கருமுட்டையும் சேர்ந்த ஜஸ்ட் அ யூனியன் ஆஃப் அ ஸ்பெர்ம் அண்ட் எக் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எம்ப்ரியோ. அதை ஒரு திருக்கருவை உருவாக்குறதுக்கான திறன் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. அதனால தான் நம்மளோட சாஸ்திரம் அது வெறும் எம்ப்ரியோ கருன்னு சொன்னதில்ல, கரு உருவாக்கம்னு சொல்றோம். ஓகே, அது ஒரு பெரிய கடல், அது இருக்கலாம். ஸோ ஆணோட விந்தனும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ந்துச்சுன்னா அது கரு. அப்படி விந்தணு சேராத பட்சத்தில் இந்த கர்ப்பப்பையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கருமுட்டைக்கு டைம் 48 hours, 2 நாள். 2 நாளுக்கு அப்புறமும் விந்தணு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உள்ளர வந்து அந்த கருமுட்டை உயிரிழந்துடும். பிகம் அ டெத் செல். ஓகே, இது டெத் செல் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற பிட்யூட்டரி வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஹார்மோன் கிளாண்டுக்கும் சிக்னல்ஸ் போகும், கருமுட்டை இறந்து உள்ள இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த கருமுட்டை அந்த கருவை ஆனா அதை எப்படி ரெடி பண்ணணும், அந்த கருவை தனக்குள்ள தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம கர்ப்பப்பையில கோடி மாற்றங்கள் நடந்திருக்கும். ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய சைஸையும் ஃபங்க்ஷனையும் 8 மடங்காக வளர்ந்துருக்கும். ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வளர்ச்சியான சதை, எக்ஸ்ட்ராவாக அக்யூமுலேட் ஆன ரத்தம், நர்வ் சப்ளை, அது கூட இறந்த இந்த ஓவம் எல்லாமே இப்போ உடம்புக்கு தேவையில்லாது. கருங்கிறது ஒரு உற்பத்தி ஆகுது. ஸோ இது எதுவுமே இப்போ வேண்டாம். பழையபடி எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச பிளட் சப்ளை, எக்ஸ்ட்ராவாக வந்த நர்வ் சப்ளை, இந்த டெட் ஓவம், இது எல்லாத்தையும் உடம்பு ரிமூவ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் பிகம் அ டெத் செல். இப்போ ஒரு கரு உற்பத்திங்கிற ப்ராசஸ் நடக்கிற இந்த நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரிப்பரேட்டரி மெட்டீரியல் எல்லாமே வேஸ்ட், இது எல்லாத்தையும் புஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு உடம்பு புஷ் அவுட் பண்ணி வெளியில் தள்ளுற ப்ராசஸுக்கு தான் மென்சுரேஷன். ஓகே, ரித்து. ஓகேங்களா, பூப்படைதல். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்டாக்ட் நடக்கிறப்ப அது பூப்பெய்தல்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜாக நான் ஒரு உடம்பு ஏஜுங்க பூப்பெய்தல் முதல் முறை பியூபர்ட்டி அடையிறதோட ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆவரேஜாக என்ன ஹெல்தி ஏஜ் என்னமா 13 இருந்தோம். இப்போ அது 10க்கு ஆயிடுச்சு. நம்மளோட மன உடல் நலத்தை அவ்வளோ பெஸ்ட்டாக வச்சுருக்கனால 13 இருந்து அப்போ இப்போ ஆவரேஜ் வந்து 10 இயர்ஸாக மாறிடுச்சு. நிறைய
அம்மாக்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கூட இருக்கலாம், எனக்கு கூட. ஸோ இட் ஹேஸ் பிகம் 10 now. ஸோ ஆக்சுவலி 12 to 13 இயர்ஸுங்கிறது ஒரு ஆரோக்கியமான பூ பெய்ததற்கான வயசு. அண்ட் ஒரு முறை பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மினிமம் 3 days, மேக்ஸிமம் 7 days வரைக்கும் அந்த ப்ளீடிங்கிறது இருக்கணும். 3 daysக்கு குறைஞ்சிட்டாலும் பிரச்சனை, 7 daysக்கு மேலே போனாலும் இட் இஸ் நாட் குட். ஓகே, இந்த 3 to 7 daysக்குள்ளார ஒவ்வொருத்தரோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் தகுந்த மாதிரி ப்ளீடிங்கோட டேஸ் மாறுபடலாம். அதே மாதிரி எவ்வளோ நாள் பொறுத்து இந்த 3 to 7 days ப்ளீடிங் இருக்குன்னா 28 டேலேருந்து 32 நாள். 28க்கு கம்மியாகவும் போகக்கூடாது. ஏர்லி மென்சுரேஷன் இஸ் ஆல்சோ டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். 32 days கடந்தாலும் அதை டியூபின்னு தான் சொல்லுவோம். இப்போ மாடர்ன் சயின்ஸில் மாதக்கணக்காக வரலன்னா மட்டும்தான் பிரச்சனைன்றாங்க. அப்படி கிடையாது. 28 to 32 days, லெஸ் தேன் 28, பியாண்ட் 32 ரெண்டுமே வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்கான ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, ஸோ இத்தனை நாளைக்கு ஒரு பெண் வந்து ஷீ ஷுட் ஹாவ் அ ஹெல்தி மென்சுரேஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் இது தாண்டி என்னென்ன மென்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோன்னா, எப்போவுமே எல்லா டோர் டு டோர் தெரிஞ்ச விஷயம் சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ ஒவ்வொரு சானிட்டரி நாப்கின்ஸும் நம்மளோட ப்ளீடிங் எப்படி இருந்தாலும், எவ்வளோ கம்மியாக இருந்தாலும், எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் அப்கோர்ஸ் அடிக்கடி மாற்றிடலாம். எவ்வளோ கம்மியாகவே இருந்தாலும் கூட ஒவ்வொரு சானிட்டரி நாப்கினையும் நம்ம 4 to 6 hours, மேக்ஸிமம் 6 hours, மினிமம் 4 hours, அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி 6 hours ஒன்ஸ் we have to dispose the sanitary napkin. ஒவ்வொரு தடவை பண்ணுறப்பவும் டீக்ரேடபிள் நியூஸ் பேப்பர் மாதிரி டீக்ரேடபிள் சோர்ஸை வச்சு அதை டீக்ரேட் பண்ணணும். ஐ மீன் we have to flush it out. இவ்வளோதான் மாடர்ன் மெடிசன் மென்சுரேஷன் பற்றி சொல்கிறது. இவ்வளோதான். திஸ் இஸ் அபவுட் மென்சுரல் சயின்ஸ் which is menstrual hygiene சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க மென்சுரேஷன் பற்றி. இதுதான் நாங்கள் எங்களுக்கு டெய்லி தெரியும். நாங்கள் எங்கள் அம்மா பார்த்துருக்கோம், எங்கள் குழந்தை பார்த்துருக்கோம், நாங்கள் அண்டர்கோ பண்ணுறோம், என் தங்கச்சி பார்த்துருக்கோம். இதை பற்றி பேசுவோம். நம்ம வந்தோம், இப்போ எத்தனை நாள் இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இருக்கு, எப்படி டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே மாடர்ன் மெடிசன் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கு. திஸ் இஸ் அபவுட் மென்சுரேஷன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆர்கன்ஸோட அனாட்டமி ஃபிசியாலஜி பேசுவாங்க, மாலிகுலர் லெவல் வரைக்கும் போவாங்க. அங்கே இருந்து மாலிகுல்ஸில் நடக்கிற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி டிசீஸ் வருதுன்னு மெடிசன் அந்த மாலிகுல்ல இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெடிசனை கொடுப்பாங்க. டிபெண்டிங் ஆன் த டிசீஸ், கேன்சர் வரைக்கும், டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் வைட் டிஸ்சார்ஜில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் அந்த மாலிகுலர் லெவல் ஆரம்பித்து ஹேண்டில் பண்ணுவாங்க சிம்டமேட்டிக்காக. ஓகே, அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல தான் நம்மளோட சாஸ்திரம் ஆரம்பமே ஆகுங்க. அதாவது நியூட்டனோட தியரி படி ஆட்டம் அணு தான் இருக்கிறதுலே மினிமல் பார்ட்டிகல் இல்லையா, அதுலேருந்து ஆட்டம்லேருந்து மாலிகுல்ஸ் உருவாகுது. மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து செல் உருவாகுது, திசுக்கள் உருவாகுது. ஒரே மாதிரி ஒத்த உருவமுடைய ஒத்த செயல்பாடுடைய செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸாக மாறுது. நிறைய டிஷ்யூ சேர்ந்து ஆர்கனாக ஒரு உறுப்பாக மாறுது. ஓகே, ஸோ இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே பேட்டர்னில் இருக்கிற டிஷ்யூஸ் தான் சேர்ந்து ஆகிற ஆர்கன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் இருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டமை படிக்கிறாங்க, அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. கிளியர் பார்டர் வச்சுருப்பாங்க. நியூரலாஜின்னா அந்த டாக்டர் பாரு, ரீப்ரொடக்டிவ்னா இவங்க கைனகாலஜிஸ்ட்டை பாரு. ஸோ தே கிளாஸிஃபை பாடி இன்டு சிஸ்டம்ஸ் அண்ட் தே ரீட் அண்ட் ஹேண்டில் ஹியூமன் பீயிங் அக்கார்டிங் டு த சிஸ்டம், கிளாஸிஃபைட் சிஸ்டம். ஆனால் அது ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல ஆட்டம், நியூட்டனுக்கு சொன்ன ஆட்டம். அந்த ஆட்டம்க்கு முன்னாடி there is a word called ultimate atom, அணுன்னு சொன்னோம். கரெக்டாக அல்டிமேட் ஆட்டம்னு வச்சுக்கோங்க. அந்த அணு 2 அணுக்கள் ஒன்றா சேர்றப்போ அந்த 2 அணுக்கள் சேர்ந்த ஒரு ஃபியூஷனை வந்து பரமாணுன்னு சொல்லுவாங்க. பரமாணு. ஓகே, 3 பரமாணுக்கள் சேர்ந்தா இட் இஸ் கால்ட் திரையாணுக்கா. அணு தட்ஸ் அல்டிமேட் ஆட்டம். அணு 2 சேர்ந்தா தட் இஸ் பிரமாணு. பரமாணு 3 சேர்ந்தப்போ இட் இஸ் கால்ட் திரையாணுக்கா. அந்த திரையாணுக்காங்கிற ஸ்டேஜ் அணு பரமாணுவா மாறி திரையாணுக்காக மாறினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சென்ஸுக்கு அணு பெர்செப்டபிள் ஃபார்முக்கே வருது. அதாவது நம்மளோட ஸ்கின்ல பட்டா தொடுதல் உணர்வு தெரியறதுக்கும், நம்ம கண்ணில் பார்க்குறப்ப ஏதோ மைக்ரோஸ்கோபிக், ஈவன் அட் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்குறப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு நம்மளால உணரக்கூடிய ஃபார்முக்கு வர்றது இந்த திரையாணுக்கா தான். அதுக்கு முன்னாடி பரமாணுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி அணுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த திரையாணுக்காலிருந்து
திரையானுக்கா எந்த பஞ்சபூதத்தோட சேருதோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தோஷம் உண்டாகி, அதாவது வாதமோ பித்தமோ கபமோ சேர்ந்து அது உடல் அணுக்கள தட் இஸ் ஆட்டமா மாறுது. ஸோ இப்போதான் ஆட்டம்க்கு வராங்க நம்ம ரிஷிகள். இந்த ஆட்டம்ங்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி அணு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் பரமாணு, அதுக்கப்புறம் திரையானுக்கா. தென் when combined with the பஞ்சமகாபூதா and classified வாதபித்த கப திரிதோஷா they produce atom. இப்போதான் ஆட்டம்கே வரும். ஆட்டம்க்கு அப்புறம் மாலிகுலுக்கு அப்புறம் டிஷ்யூக்கு அப்புறம் சிஸ்டம். இப்படி இப்போ சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் எங்க எது வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்கன்னா மாலிகுலர் ஸ்டடி. நம்ம கொடுக்குற மெடிக்கேஷன் எல்லாமே இந்த மாலிகுல்ஸ்ல என்ன மாற்றம் ஏற்பட்டு ஒரு டேமேஜ் ஏற்பட்டு நோய் உருவாகுது, அந்த மாலிகுலரை போய் அதுக்கான சப்ஸ்டியூட்டை கொடுத்து ஆர் இன்டிசென்ஸ் லைக் சிந்தட்டிக் என்சைம்ஸ், சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ், சிந்தட்டிக் மாலிகுல்ஸை கொடுத்து அந்த மாலிகுலர் டேமேஜை ரிவர்ஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜ் இருக்கு, அணு, பரமாணு அண்ட் திரையானுக்கா. ஓகே, ஸோ அப்படியே அங்கே முடிச்சுட்டாங்கன்னா இல்லை, அந்த அணு ஆக்சுவலி இப்போ இதுக்கு ப்ரூஃப் இருக்கானா? எஸ் இருக்கு. நியூட்டன் சொன்னதை பயங்கரமாக கொண்டாடிட்டு நியூட்டன் தியரி பற்றி பேசிட்டு இருந்தப்போ சம் டீடைல்ஸ் அகோ ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், ஆட்டம் உடைக்கப்பட முடியாத கடைசி துளி எதுவோ அது ஆட்டம்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு தியரி வந்துச்சு, இட் இஸ் கால்ட் குவாண்டம் பிசிக்ஸ். அதில் சொன்னாங்க இல்லை அந்த ஆட்டம் டிவிசிபிளாக இருக்கு, அது டிவைட் ஆகி பார்ட்டிகுலாவும் எனர்ஜியாவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள், இட் இஸ் டிவைடிங் itself into particles and the energy in the form of waves and still அது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆட்டம் உடஞ்சோன்னு இல்லாமல் போயிடல, அது எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம ஓகே, அப்போ அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற பார்ட்டிகிள்ஸை பார்க்குறப்போ ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஒரு குவாண்டம் பிசிசிஸ்ட் அவர் சொல்றது, ஒவ்வொரு சிங்கிள் பார்ட்டிகிள், அந்த ஆட்டம் உடஞ்சு உருவாக ஒவ்வொரு பார்ட்டிகிளையும் பார்த்தா பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்டிகிளும் they are intrinsically interconnected, intrinsically interconnected in the form of energy waves, and so that no single atom is single in this existing world. ஒரு சிங்கிள் ஆட்டம் கூட தனியானது கிடையாது. ஒவ்வொன்றும் அது டிவைட் ஆகிருக்கிற ஃபார்ம்ல ஒவ்வொரு ஆட்டமும் தன்னோட எனர்ஜி லெவலில் இன்னொருவரோட கனெக்ட் ஆயிருக்கேன்னு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு 1,00,000 கோடி ஆட்டம்னால உருவாகியிருக்கேன், ஆன்டி ஒரு 1,00,000 கோடி, ஒவ்வொருத்தரும் 1,00,000 கோடினா நம்மளோட ஆட்டம்ஸ் உடஞ்சு மீன்ஸ் அதோட நேச்சுரல் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கப்போ அதுலேருந்து வர எனர்ஜி வேவ்ஸ் என்னோட ஆட்டம் ஆன்டியோட எனர்ஜியோட கனெக்டாக இருக்கும், அது உங்களோட கனெக்டாக இருக்கும். அது ஸோ என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம என்ன சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு, யாருமே இங்கே தனி கிடையாது. உனக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் குட் ஆர் பேட் நடந்தால் உன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது நடந்தே தெரியும். பிகாஸ் வி ஆர் ஆல் இன்டர் கனெக்டட், நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ், செடி கொடி மரம் விலங்கு எல்லாத்துக்கும் டைனத்தில் ஆரம்பிச்சு எறும்பு வரைக்கும் எல்லா லிவிங் திங்ஸும் இன்டர் கனெக்டட் இன் திஸ் எனர்ஜி ஃபார்ம். தட் இஸ் வாட் குவாண்டம் பிசிக்ஸ். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா மெடிக்கல் ஃபீல்ட் குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கதானா இல்லை, நியூட்டன் அட்டாமிக் தியரியிலேருந்து தான் ட்ரீட்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ட்ரூத் எப்பவுமே ஒன்று தான். த ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் விச் ஒன் எக்ஸிஸ்டிங். நம்மளோட பெர்செப்ஷன் லெவலில் இப்போ தான் ஆட்டம் வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்க, இன்னும் லாங் ஸ்டில் வே டு கோ. பட் நம்மளோட ரிஷீஸோட பெர்செப்ஷன் பல 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 1000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தட் அல்டிமேட் எனர்ஜி வரைக்கும் போயிட்டாங்க, பர்சீவ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, தன்னோட உடம்பே லேபாக மாற்றிக்கிட்டாங்க, அதுலேயே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் எல்லாத்தையும் நீட்டாக எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து மனுஷன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான், ஸோ அப்போ படிச்சாவது அவனுக்கு புரியும்னு டாக்குமெண்ட்டும் பண்ணி வச்சுட்டாங்க. பட் பை த நேம் ஆஃப் இன்வேஷன், ஆன்டி சொன்ன மாதிரி சாஸ்திரங்கள் எரிய மீதவங்களாம் இருந்துச்சு. நலந்தா யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள், நலந்தா யூனிவர்சிட்டியில் மட்டும் முஸ்லீம் இன்வேஷன் நடந்தப்போ நலந்தா யூனிவர்சிட்டியில் இருந்த புக்ஸை மட்டும் கிட்டத்தட்ட 3 மாதம் வச்சு எரிச்சாங்க. 3 மாதம் எரிஞ்சிட்டே இருக்கான் புக்ஸ். அவ்வளோ சாஸ்திரம் எரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ அறிவு நம்மக்கிட்ட இருந்து எரிக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஸோ மிச்சம் மீதி இருக்கிறத வச்சாவது நம்மளோட சாஸ்திரத்தை நம்ம வேறுலேருந்து தெரிஞ்சுக்கிறது ஃபார் அ ஹாப்பி லைஃப் அண்ட் ஸோ ஃபார் அ ஹாப்பி ஹெல்த். ஓகே, ஸோ இந்த ரித்துவை பற்றி நம்ம சாஸ்திரம்
இதுக்குன்னு ஒரு தனியாக புக் இருக்கான்னா நம்ம படிக்கிற எல்லா உபநிஷத்துலையும் சாந்தோபனிஷத்து கடோபனிஷத்துன்னு ஒவ்வொரு உபநிஷத்துல இருந்தும் இந்த ரித்துவை பற்றின கோட்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கு. உணவை பற்றி பேசுகிறாங்க, ரித்துவை பற்றி பேசுகிறாங்க, அதோட டிசிப்ளின்ஸை பற்றி பேசுகிறாங்க. நாமும் அதை எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல மென்சுரேஷன்றது இவ்வளோதானு இக்னோர் பண்ணனால நமக்கு அந்த சாஸ்திரம் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தும் நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஷன் தான். மென்சுரேஷன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுங்க? மாதவிடாய் அப்படின்றதும் என்ன ஞாபகம் இருக்கு எல்லாரும் மைண்டுக்கும்? பெயின். பெயின் எங்கெங்கெல்லாம் இருக்கும் பெயின்? வயிறு வலி, பேக் பெயின், செஸ்ட் பெயின், முட்டி வலி, ஹெட்டேக். அதாவது உச்சி முதல் பாதம் வரை பெயின் தான். மென்சுரேஷனாலே நம்ம மைண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்ஃப்யூம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்ஃப்யூமை நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பர்ஃப்யூமை நம்ம ஸ்மெல் பண்ணாலும் அந்த பர்ஃப்யூமை போட்டிருந்த பர்சனும் அது எந்த இடத்துல நம்ம ஸ்மெல் பண்ணணுங்கிறது நம்மளோட ஹிப்போகாம்பஸ்னு பிரைன் ஒரு பகுதி இருக்குது, அது ரிமைண்ட் பண்ணி சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளோட மைண்டில் என்ன ஃபீல் பண்ணி வச்சுருக்கோம்? மென்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு பெயின். அந்த வார்த்தை சொன்னது நம்ம கண்ணு முன்னாடி வர்றது வலி. உண்மையாகவே கடவுள் அப்படிதான் நம்ம படிச்சிருப்பாரா? 2 ஜெண்டர் உருவாக்கிட்டு இப்படி ஒரு ஜெண்டர் மாசத்துக்கு 5 நாள் பெயின் அது சொல்லிட்டே இருக்கணும். இது இன்டென்ஷன், அந்த கிரியேஷனோட இன்டென்ஷன் அப்படிதான் இருந்திருக்குமா? மாசத்துக்கு 5 நாள் பெயினோட இருங்கிற இன்டென்ஷனோடய நம்மளாம் கடவுள் படிச்சிட்டாரா? நோ. That is, pain is not a healthy symptom of menstruation. There may be discomfort. எப்பவும் இருக்கிற நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம உடம்பு இருக்குமானா இருக்காது. There can be discomfort, but that should not be pain. பெயின்னு மென்சுரேஷனை நீங்க ஏதாவது விஷயம் சொல்றீங்கன்னா you are not healthy by your way of diet and lifestyle. கிரியேஷன் அப்படி இல்லை, கிரியேஷனோட நேச்சர் அப்படி இல்லை. நாம தான் அதை பெயின்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டோம். through our diet, through our lifestyle, we made it into a painful process. ஸோ இது இந்த ஹிப்போகாம்பஸ் இன்னொரு சொன்னோம் இல்லையா, இதை புரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளோட ரிஷிஸ் தான் கிளியராக ஒரு கல்ச்சரை உருவாக்கி வச்சுருந்தாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அவளோட 13 வயசுல 14 வயசுல ரத்தத்தை பார்க்குறா, உடம்புலேருந்து ப்ளீட் ஆகுது. அப்படியே தான் அவள் கண்ணுக்கு தெரியற மாதிரி அந்த பிளட் வருதுன்னா அவள் மைண்டில் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது நம்ம இப்போ பிளட் வந்தால் என்ன, நம்ம சிக் ஆகிட்டோமா, நம்ம உடம்புல நம்ம எனர்ஜி தான் போகுதா, நம்ம வீக் ஆகிட்டு இருக்கோமாங்கிற 1000 கேள்வி வரும் இல்லையா. விச் இஸ் ஸோ ஆன்ஷியஸ் அண்ட் ஸோ ட்ராமாட்டிக்காக இருக்கும். ஸோ அப்போது அந்த பூப்பைதல் அப்போ கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பெயின், அந்த வீக்னஸ், அந்த பயம், அந்த ட்ராமாங்கிற மெமரியை மாற்றி அதை ஒரு ஹாப்பி மெமரியாக எபிசோடிக்காக அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் அடுத்தடுத்த மாதமே எப்போ அவள் மென்சுரேஷன் ஃபேஸ் பண்ணாலும் இந்த ஆன்சைட்டி ட்ராமாலாம் அவள் மைண்டில் வரக்கூடாது, அது ஒரு ஹாப்பி மெமரியாக மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த செரிமனிஸ் ஆஃப் பியூபர்ட்டி அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்க. ஓகே, நாம் எவ்வளோ ஊர் போயிருக்கோம், எவ்வளோ இந்தியாவில் ரூரல் அர்பன் ஏரியாஸ், எவ்வளோ கிராமம், எவ்வளோ சிட்டிஸ், எல்லா இடத்துலையுமே மாறாத ஒரு விஷயம் there will be a ceremony of puberty. அதில் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, எப்படி உட்கார வைக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்கங்கிற மாற்றம் இருக்கலாமே ஒழிய, ஆனால் இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆல் த்ரூஅவுட் இந்தியா. இங்கேருந்து ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீரோட ப்ராமின்ஸ் 16 நாள் பியூபர்ட்டியை செலிப்ரேட் பண்ணாங்க. 16 நாள், 16வது நாள் தான் அவங்க டயர்டாகி அவங்களோட செலிப்ரேஷனை நிறுத்துவாங்க. அதே மாதிரி ஆன் த ஈஸ்டர்ன் பார்ட், அஸ்ஸாம், நாக்பூர், எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக இருக்கிறது செலிப்ரேஷன். ஒரு பொண்ணு பூப்படைஞ்சிட்டா அப்படின்னா செலிப்ரேஷன். ஏன் அதை பண்ணாங்க அப்படின்னா, செலிப்ரேஷனில் அந்த பொண்ணுக்காக நோ ஸ்டோன் வில் லெஃப்ட் அன்டர்ன்ட், அது திருப்பப்படாத கல்லே கிடையாது அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறதுக்குன்ற மாதிரி ட்ரெஸ், நகை, பூ, ஸ்வீட், கேட்குற ஃபுட்டு, இதெல்லாம் கொடுத்து எல்லாரோட அட்டென்ஷனும் லைக் ஒரு பொம்மை மாதிரி அன்னைக்கு she becomes the heroine of the ceremony. அந்த ஒரு வாரமோ 3 நாளோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, டு ஃபீல் ஆன் ஹர் பிரைன் தட் அவள் மென்சுரேஷன் யூஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் நடந்த அவளுக்கு அந்த செரிமனி, அந்த செலிப்ரேஷன் தான் அவன் மைண்டில் ஞாபகம் வரும்.
பெயினுங்கிற விஷயத்தை மறந்து அது ஒரு ஹாப்பி எபிசோடிக் மெமரியாக மாற்றுறதுக்காக தான் ritual, a series of ritual has been created on the time of puberty. ஓகே, நாம் என்ன பண்ணோம், பொண்ணு +2 படிக்குது, 2 நாள் செலிப்ரேஷன் பண்ணால் அவளோட படிப்பு காணாமல் போயிடும், எக்ஸாம்க்கு படிக்க முடியாமல் போயிடும். Now we have so many reasons. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என் பொண்ணு 11 வயசு ஆயிட்டானா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. so many reasons. அதாவது எவ்வளோ சில்லியான ரீசன்ஸை தான் சொல்லி அதை நிறைய வீட்டில் பியூபர்ட்டி அட்டென்ட், என்னோட ஈவன் மை ஓன் பிரதர்ஸ் டாட்டர் அவங்க பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணப்போ பீப்புள் ஸ்டார்ட் க்ரையிங். அம்மா ஐயோ இப்போவே வந்துட்டாலே. சி வாட் மெமரி வி ஆர் கிரியேட்டிங். நம்ம என்ன ஒரு மெமரி கொடுக்குறோம் அந்த பொண்ணுக்கு, உடனே பேன் அழுது இன்னும் 1 வருஷம் ஆயிருக்கலாம், இன்னும் 6 மாதம் ஆயிருக்கலாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கன்னா அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு வந்திருக்கலாம், இவன் முதல்ல வந்துட்டாலே. நம்ம என்ன மெமரியை கொடுக்குறோம் நம்ம ஒரு பிரெயினுக்கு, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்? we do that opposite way. Day 1ல இருந்தே நாம அது நெகட்டிவ் இம்ப்ரெஷனோடே கொண்டு போகிறோம். அதோட வெளிப்பாடு தான் 50 வயசில் இருக்கவங்களும் பெயின்னு சொல்லுவீங்க, மென்சுரேஷன் அப்படின்னா பெயின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ we left all stones as such. திருப்ப முடியாத கல்வியை திருப்பி நல்லது சொல்லி கொடுத்த நம்மளோட சாஸ்திரத்தில் எந்த கல்வியுமே திருப்பி பார்க்காம விட்டது நம்மளோட தப்பு தான். கரெக்டு தானே? ஸோ மென்சுரேஷன் இஸ் நாட் அன் painful process. Menstruation is actually a boon. பெண்களுக்கான ஒரு சிறந்த வரம் அது. அது வரம்னு நமக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளோட மூதாதையர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையில் நிறைய மாற்றம் வந்துச்சு, லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்தது, அக்கார்டிங் டு சேஞ்ச். ஆனால் இது எப்போவுமே இது உணர்த்தணுங்கிறதுக்காக தான் 2 இடத்துல நம்மளோட பாரதங்க இட் ஹாஸ் பீன் ரூட்டட். வேறுலேருந்து அசைக்க முடியாத ஒரு விஷயமா 2 கோவில்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒன்று நம்ம கேரளாவில் இருக்க செங்கனூர் பகவதி டெம்பிள், நம்ம முன்னாடி பற்றி பேசியிருக்கோம். இன்னொன்று அஸ்ஸாம் குவாஹாட்டியில் இருக்க காமாக்கியா டெம்பிள். இந்த 2 கோயிலோட விசேஷம் என்னன்னா, இந்த 2 கோயிலில் இருக்க அம்பாளுக்கும் அம்பாள் ப்ளீஸ், அம்பாள் menstruates. ஓகே, அண்ட் ஆன் தட் டே குவாஹாட்டிலனா காமாக்கியா டெம்பிளா அஸ்ஸாம் அம்பாளுக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கடை கூட திறந்துருக்கக்கூடாது. யாரும் நோ மென் கோ ஃபார் ஜாப், எவ்ரி ஒன் ஷட் தேர் டோர், ஷட் தேர் ஷாப். தேர் சிம்பிள் டே, ஒன்லி டேஸ் டு செலிப்ரேட் அம்பாள். 3 to 5 days. 5th day வந்து ஆராட்டம் நடக்கும். 3-4 நாள் அம்பாளை செலிப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் அந்த ஊரில் இருக்க மக்களோட வேலையாக இருந்துச்சு. சேம் வித் செங்கனூர் கேரளாவில் இருக்கிறோம். இது எதுக்காக? அந்த அம்பாளோட அந்த கிளாத் ஆஃப் மென்சுரேஷன் அதை வாங்கிறதுக்கு க்ரோர் பற்றி இதுனா முன்னாடியே பே பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் சிம்டம் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. அது வந்து லக்கோட சிம்பிள். அந்த மென்சுரேஷன் கிளாத் இருந்தால் வந்து ஆரோக்கியமும் வெல்த்தும் சேரும், லக்கு வரும்னு அதை முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சு அந்த கிளாத்தை வாங்குறதெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நம்ம எவ்வளோ தூரம் சயின்ஸை விட்டுட்டு மித்துக்குள்ளே போயிட்டவங்களும் அடுத்து பேசலாம். பட் இதுலேருந்து தெரிகிற ஒரே விஷயம், மென்சுரேஷன் இஸ் அ செலிப்ரேஷன். மென்சுரேஷன் பூம், அது ஒரு வரம். அதை சரியாக கையாண்டா வாழ்க்கையும். ஸோ ஏன் இவ்வளோ தூரம் மென்சுரேஷன் பற்றி பேசணும்னா, ஒரு ஆண் நல்லா இருக்காங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க ஃபிசிக்கலாக நல்லா இருக்காங்களா, உடம்ப கேட்குறோம். எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களோட கேரியரை பற்றி கேட்குறோம். ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கேங்கிற ஒரு கேள்வியில் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், கேரியர் ஆர் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் இது எல்லாமும் அடங்கிடும். இது எல்லாத்தையும் எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மென்சுரல் ஹெல்த். அவங்களோட மென்சுரல் ஹெல்த் எப்படி இருக்கோ அதுதான் ஒரு பெண்ணுடைய ஃபிசிக்கல் ஹெல்த். அவங்களோட மென்சுரேஷன் எப்படி இருக்கோ அதுதான் ஒரு பெண்ணுடைய மென்டல் ஹெல்த். மென்சுரேஷன் எப்படி இருக்கோ அதுதான் அவங்களோட கேரியர் சக்ஸஸும் கூட. ஓகே, ஏன் ஒரு மென்சுரேஷன்ங்கிற ப்ராசஸ் எப்படி இது 3த்தையும் டிட்டர்மைன் பண்ணும்? there is a term called free radicals. ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறது மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க டேர்ம். ஏன்னா காலையில் 10 பாதாம் 10 பிஸ்தா இந்த நட்ஸு பாக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நைட்டே ஊற போட்டு காலையில் எடுத்து அதை சட்னி மாதிரி அடித்து பாலில் கலந்து குடிச்சிடணும். நம்மளோட வயிறுடைய அக்னி எப்படி இருக்குது, அக்னி பலம் எப்படி இருக்குங்கிறத பற்றி எந்த கவலையும் இல்லை. அது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதை குடிச்சா முடி வளரும், ஸ்கின் நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஓபி வரவங்க எல்லாரும் கிரகணி இருக்கும், குல்மம் இருக்கும். ஆனால் மார்னிங் ஃபுட் என்னென்னா நட்ஸ் மில்க் குடிச்சுருவாங்க.
ஸோ அந்த அளவுக்கு அந்த நட்ஸ் மில்க் வந்து ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு காரணம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுதான் சங்குக்கு உட்பட. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற ஆட்டம்ஸ் ஒவ்வொரு அணுவிலையும் தே ஆர் ஸ்டேபிள், ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். அதில் நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், வெளியில் புரோட்டான், அதுக்கு வெளில எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னா, வெளியில் இருக்கிற அந்த கடைசி சர்க்கிளில் இருக்கிற அந்த எலக்ட்ரானில் ஒன்று காணாமல் போகும். ஓகே, அந்த காணாமல் போன எலக்ட்ரான் காணாமல் போனதும் அந்த ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டம்ஸாக மாறிடும். அண்ட் இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணுன்னா, அதுக்கிட்ட இல்லாத ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுக்காக அடுத்த செல்ல போய் தொடரும். பக்கத்து ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை போடும். அப்போ அது ஒரு எலக்ட்ரான், அது பக்கத்தில் இருக்கிற செல்லுக்கு ஒரு எலக்ட்ரான். திஸ் பிகம்ஸ் அ செயின் ரியாக்ஷன். ஒரு எலக்ட்ரானை மிஸ் பண்ண ஒரு சிங்கிள் ஆட்டம் அடுத்து இருக்கிற எங்கெல்லாம் ஆட்டம் எலக்ட்ரானை கொடுக்க முடியுமோ பக்கத்தில் இருக்கிற செல் போகும், அது பக்கத்தில் இருக்க ஆட்டம் போகும். திஸ் பிகம்ஸ் அ அன்ஸ்டாப்பபிள் செயின் ரியாக்ஷன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரானை மிஸ் பண்ணது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல், விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, இது ஏன் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனோட உடம்புல இந்த ஃப்ரீ ரேடிக்கல் விச் இஸ் அன்ஸ்டேபிள், ஸ்டேபிளான அணுவாக இல்லாத பக்கத்தில் இருக்க அணுக்கிட்டேருந்து எலக்ட்ரானை குடிக்கி உறிஞ்சிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு மனுஷனோட உடம்புல எவ்வளோ தூரம் உற்பத்தி ஆகுதோ அவ்வளோ தூரம் he will become disease, அவன் நோயாளியாக மாறும். என் உடம்புல இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 120 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது அப்படின்னா ஆவரேஜாக 60 to 70 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என் உடம்பு 150 120 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகுதுன்னா ஐ பிகமிங் டிசீஸ், நான் சிக்கா மாற என்னோட ஆரோக்கியம் குறையுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு அந்த எலக்ட்ரானை பிடிக்கிட்டே இருக்கிற அந்த செயின் ரியாக்ஷன் அதை ஸ்டாப் பண்ணி தங்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஆனால் நார்மல் செல் மாதிரி அது எலக்ட்ரானை மிஸ் பண்ணது அது அடுத்த கிட்ட போகாது. ஒரு எலக்ட்ரானை ரேடிக்கலுக்கு கொடுத்தப்பறமும் இது ஸ்டேபிளாகவே இருக்கும். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இது ஸ்டேபிளாகவே இருக்கும். அந்த தன்மை இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு தேவையான எலக்ட்ரானை கொடுத்தாலும் தே வில் பி ஸ்டேபிள், அது இந்த செயின் ரியாக்ஷன்ஸ்க்கு போகாது. தே வில் ஸ்டாப் த செயின், அது அடுத்தடுத்த செயினாக எலக்ட்ரானை கொடுக்குற அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி தனக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை கொடுத்து ஸ்டில் அதுவும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, இப்படி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒன்று இல்லாமல் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒன்று எலக்ட்ரானை திருடிக்கிற இந்த செயின் ரியாக்ஷன் உடம்புல நடந்துகிட்டே இருக்கிற ப்ராசஸில் நம்ம உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். நாட் ஆன் அவர் மைண்டுக்கு வரும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அது பேர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஆக்சிஜன்னால வரும். ஓகே, ஹவு மச் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட், தட் மச் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஹேப்பன்ஸ். எவ்வளோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருதோ அவ்வளோ நோய்கள் உருவாகும். இது ஒரு பேசிக் சயின்ஸ். ஓகே, இப்போ இதை மென்சுரேஷனோட எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிற தன்மை மென்சுரேஷன் டைமில் ரொம்ப பீக்கில் இருக்கும். டியூரிங் மென்சுரேஷன் எல்லாரோட முடியும் எல்லா நாளும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டபாலிசத்தோட முடிவுலையும் நம்ம ஒரு டைஜஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதில் கொஞ்சம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வரும், ஒரு எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வரும். அது எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம உடம்பே வச்சுருக்கோம். நம்ம உடம்புல இருக்க சிவப்பணுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மாதுளை சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேவெஞ்ச் பண்ணி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்டாப் பண்ணும். ஆனால் மென்சுரேஷன் அப்போ ஒரு பெண்ணுக்கு உடம்புல எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஜாஸ்தியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும். ஓகே, ஸோ தட் ஷி வில் பிகம் லோ இன் எனர்ஜி. அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப புவராக, நோய் தொற்றுக்கு ரொம்ப ஈஸி எலிஜிபிளாக ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஜாஸ்தி உற்பத்தி ஆகி இம்யூனிட்டி ரொம்ப புவராக, அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ் நிறைய இருக்கும் ஒரு பெண்ணினுடைய உடம்புல. அண்ட் ஷி வில் ஹேவிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த சயின்ஸை பேஸ் பண்ணது தான் நம்மளோட ரித்துவோட சாஸ்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். எவ்ரி சிங்கிள் ப்ராக்டிஸ் தட் வி ஃபாலோ டியூரிங் menstruation is based on this oxidative stress, free radicals, antioxidants. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போட்டுக்க சொல்லி கொடுத்த ட்ரெஸ்ல இருந்து நம்மளை சுற்றி வச்ச எல்லா விஷயத்துலேருந்தும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுத்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகாமல் குறைக்கிறதும், உருவாகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதும் தான் அந்த ஒவ்வொரு ப்ராசஸ், ஒவ்வொரு கஸ்டமோட காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ நான் இது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். பியூபர்ட்டி செரிமனின்னு சொன்னதும் என்னெல்லாம்
என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் நீங்கள் பண்ணது உங்களுக்கு பண்ணது ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வேலிடேஷன் என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். பியூபர்ட்டி செரிமனி தான் உங்களுக்கு ஞாபகம் விஷயம் சொல்லுங்கள். என்னென்ன பண்ணுவாங்க? அப்படி வேப்பிலை கைவிடுறது, எலுமிச்சம்பழம் கைவிடுறது, இரும்பு இரும்பு இது 3 இருக்கும். வேப்பிலை, எலுமிச்சம்பழம், இரும்பு 3 கொடுப்பாங்க. இல்லை வேப்பிலை சுற்றி வைப்பாங்க, எலுமிச்சம்பழத்தை பக்கத்தில் வச்சுருவாங்க, இரும்பு இடுப்புட சொல்லிடுவாங்க. சம்வே அந்த பெண்கள் இதோட கனெக்டடாகவே வச்சுருப்பாங்க. எதனால? பேய் பிடிச்சிருந்தாங்க. அப்படித்தானே? நம்ம பேயை பிடிக்காம இருந்தாலே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மள பேய் நம்ம எதுக்காக இது செஞ்சாங்க? நம்மளோட கல்ச்சரில், நம்மளோட டே டு டே ரொட்டீனில் ஹை ஆன்டிஆக்சிடென்ட், வெரி 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 குட் நெகட்டிவ் அயான்ஸ், தட் இஸ் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற சில ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம், நம்ம மரம்னு சொல்லலாம். அதில் நம்பர் 1 எலுமிச்சை, லெமன், ராஜகனின்னு வாங்காத. நம்ம தான் அதை எலுமிச்சைன்னு சின்னதாக சொல்லிக்கிறோம், பழம்னு ஆகிடும். அது ராஜபழம், ராஜகனி. அண்ட் வேப்பலை, மஞ்சள், சுண்ணாம்பு கூட. ஓகே, இதெல்லாம் ஹைலி சுண்ணாம்பு அதோட நேச்சர் மாறினதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங்லேயே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்னன்னா வேப்பலை, எலுமிச்சை அண்ட் மஞ்சள், இது 3. ஓகே, இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எதுல இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து, ஒரு மெட்டீரியல் இருந்து நெகட்டிவ் அயான்ஸ் நிறைய வெளியில் வருதோ அதுக்கு நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் டிவி ஸ்க்ரீன் வச்சுருக்கோம்ல, முதல்லலாம் அதை மூடி வச்சுட்டாங்க. அந்த பிளாக் ஸ்க்ரீன் தெரியவே கூடாதுன்னு இப்படிலாம் மூடி வச்சுருப்பாங்க. அப்புறம் மூடிலாம் வந்தது. இப்போ ஹார்னை மறைச்சிருது நம்ம டிவியோட ஸ்க்ரீன். நீங்கள் தெருவில் இருந்தால் கூட டிவி பார்க்கலாம், அவ்வளோ பெரிய பிளாக் ஸ்க்ரீன். அதுலேருந்து நம்ம வீட்டுக்கு 24 bars செம்மனும் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்துட்டு, விச் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அவ்வளோ பெரிய டிவி வாங்கி வச்சுட்டு பார்க்குற ப்ரோக்ராம்ஸும் அதை விட கொடுமையாக பார்ப்போம். அதனால எந்த வகையிலுமே பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நம்ம பத்திரமா நம்ம வீட்டை பார்த்துக்கிறோம். ஆக்சுவலி வேப்பலை, எலுமிச்சை, மஞ்சள் இதெல்லாம் ஸோ ரிச் இன் பாசிட்டிவ் எனர்ஜி. தட் இஸ் அதுலேருந்து அவ்வளோ நெகட்டிவ் அயான்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவ் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுறது ஜஸ்ட் இப்போ மென்ஸ்ட்ரேட்டிங் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் உடம்புல இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்கிற அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உடம்புக்கு என்ன தேவைன்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை என்ன பண்ணணும், எங்கே எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ் வாங்கிட்டே இருக்கும் அந்த ரேடிக்கல்ஸ், அதை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கு. இந்த எலுமிச்சை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அன்டச்ட் லெமன் அது செடியிலேருந்து வந்த 4 to 6 ஹவர்ஸுக்குள்ளார ஒரு நிமிஷத்துக்கு 420 நெகட்டிவ் அயான்ஸை வெளியிடும். 420 ஆவரேஜ் 420 நெகட்டிவ் அயான்ஸ் வெளியிடும், விச் இஸ் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நெகட்டிவ் அயான்ஸ் வருதுன்னா பாசிட்டிவ் இன் எனர்ஜின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை அப்படி பக்கத்தில் வச்சுட்டாங்கன்னா, ஒரு சாரியில் வச்சு சொல்லுவாங்க, கையில் வச்சு சொல்லுவாங்க, வாட்ஸ்அப், அதுலேருந்து கிடைக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் இந்த மென்ஸ்ட்ரேட்டிங் பொண்ணுக்கு இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் அயான்ஸ் கிடச்சிட்டு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு தேவை நெகட்டிவ் அயான். அது கிடச்சிருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற செல்லில் போய் திருடாது எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த செயின் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எலுமிச்சை, ராஜகனி இஸ் ஆஃப் 4 இம்பார்ட்டன்ஸ் மெடிசன். ஓகே, அது நம்ம பக்கத்தில் வச்சுருந்தாலும் நம்ம கையில் வச்சுருந்தாலும் அதுலேருந்து கிடைக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் நம்ம உடம்புல தேவையான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு தேவையான இந்த எலக்ட்ரானை கொடுத்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டன் பண்ணி அந்த ப்ராசஸ் அப்படியே செயினாக கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணும். சேம் வே வேப்பிலை மாரியத்த கோவிலில் அம்மா சிக்கன் பாக்ஸ் வந்தால், இப்போ தான் வேக்சினேஷன். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, சிக்கன் பாக்ஸ் ஒரு முறை வந்தால் திரும்ப வராதுன்னு. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு சயின்ஸே கிடையாது. வருஷம் சிக்கன் பாக்ஸ் வர வீட்டில் நான் ஆரம்பிப்பேன், எங்கள் அப்பா முடிப்பார். எவ்ரி இயர் சிங்கிள் மெடிசன் எங்கள் அம்மா யூஸ் பண்ணது வேப்பிலை தான். கோவில் போவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, வேப்பிலை. வாட் இஸ் தட் டூ? இந்த வேப்பிலை மஞ்சள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அவ்வளோ நெகட்டிவ் அயான்ஸ், ஓகே, அந்த டிசீஸ்டு பர்சனுக்கு தேவையான அந்த நெகட்டிவ் அயான்ஸை கொடுத்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கிறதுனால செல் டேமேஜ்
உடனே ஸ்டாப் ஆகும். திஸ் இஸ் த நீங்கள் ஃபர்தராக கொடுத்து அந்த நோய் தன்னைத்தானே ட்ரீட் பண்ணிக்கிற அறிவு நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம எல்லார் உடம்புக்கும் அந்த அறிவு இருக்குது. நாம தான் அதை நம்பாமல் வெளியிலேருந்து சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போடுறோம். அம்மையில அந்த நெகட்டிவ் அயான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணால் போதும். அதுதான் மஞ்சள் பேப்பையும் பண்ணுச்சு. மென்சுரேஷனே அதுதான். வேப்பிலையிலிருந்து ராஜமணி அளவுக்கு லெமன் அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் கம்மியான அளவில் நெகட்டிவ் அயான்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். விச் வில் ஸ்டெபிளைஸ் த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த மென்சுரேட்டிங் விமன். அவங்க எப்போ ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிளைஸ் ஆகுதோ அப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு பேசிக் சிம்டம் தான் நம்ம எங்கேயோ சொல்கிறீங்க ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். மென்சுரேஷன் ப்ளீடிங் பெயின் எங்கேயோ இருக்குது. அப்படி இல்லை, எவ்வளோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கோ நடந்துகிட்டே இருக்கும். செயின் ரியாக்ஷனாக நான் உங்ககிட்ட திருடுறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட திருடுறீங்கிறது அப்படியே செயின் ரியாக்ஷனாக போகிறது. அந்த செயின் ரியாக்ஷன் எவ்வளோ கண்டினியூ ஆகுதோ அங்கே அவ்வளோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உற்பத்தி ஆகும். எவ்வளோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் பேசிக்கான சிம்டம் டிஸ்மெனோரியானவும் பெயின்ஃபுல் மென்சுரேஷன். இப்போ எல்லாரும் சொன்னோம் இல்லையா, ஏதோ இடத்துல ஒரு பெயின், தலையில் பெயின், காலில் பெயின், இடுப்பில் பெயின். முதல் விஷயம் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா பெயின் ஆன் மென்சுரேஷன் முதல்ல குறையும். டிஸ்மெனோரியான்னு சொல்ற பெயின்ஃபுல் மென்சுரேஷன் முதல்ல ரிலீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் பியூபர்ட்டி டைமில் வேப்பிலை நிறைய பயன்படுத்தப்படுதோ, எலுமிச்சை நிறைய வைக்கப்படுதோ, தேர் நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிலீஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஸ்கேவெஞ்ச், அதோட வேலையை இம்மீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுனா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா பேசிக்காக அந்த குழந்தைக்கு பெயினுங்கிற ப்ராசஸ் முதல்ல ரிலீஸ் கிடைக்கும். பெயின் போயிடுச்சுன்னா அந்த குழந்தை அது ஒரு பேட் மெமரியாகவே நினைக்காது இல்லையா. டு கிரியேட் அ குட் மெமரி பெயின் இல்லாமல் வச்சுக்கணும். அதுக்கு வேப்பிலை அண்ட் ராஜ்கனி அதர் பெஸ்ட் சொல்யூஷன்ஸ். அதே மாதிரி தான் இரும்பும். இதை தாண்டி இரும்பு ஒரு வேலை பண்ணும். இட் ரிலீசஸ் லாட் ஆஃப் பெராக்சைடு மாலிகுல்ஸ் ஆன் தட். இங்கே ரத்தம் போக்கு நடக்கிறதுனால இந்த குழந்தைக்கு உடம்புல இருக்க ஆர்பிசிஸ் குறையும், சிவப்பணுக்கள் கொஞ்சம் குறையும். ஆல்மோஸ்ட் 1.6 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் ஒரு டோட்டல் மென்சுரேஷன் ஆர்பிசியோட கவுண்ட் குறையும். கிட்டத்தட்ட 40 to 60 ml லாஸ் ஆஃப் பிளட் இருந்தால் இவ்வளோ mg ஆஃப் ஆர்பிசிஸ் போகும், அனிமிக் ஆவாங்க. அப்போது when there is surplus of iron molecules, peroxide in the air, in that atmosphere, அந்த பெராக்சைட்லேருந்து ஆர்பிசிஸ் நமக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துட்டு அனீமியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இரும்பு கூடுதலாக வேலை பண்ணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தாண்டி அனீமியாவை குறைக்கிறதுக்காகவும் இரும்பு மெட்டல் இஸ் யூஸ். ஓகே, ஸோ பியூபர்ட்டினா ஃபஸ்ட்டு எலுமிச்சை, வேப்பிலை, இரும்பு, இது மூணுத்துக்குமான காரணம் இதுதான். ஓகே, வேற என்ன பண்ணுவோம் பியூபர்ட்டினா? பியூபர்ட்டி சிறுமியோட வேற என்ன? இவ்வளோதானா? உணவு தனியாக உட்கார வச்சுருக்கோம். அது எப்போவுமே இப்போ யாரும் பண்ணுறதில்ல. மேம் ஃபுட்டு பெரிய டாபிக். நீங்கள் ஒவ்வொரு ஃபுட்டாக சொல்லும்போது ஒவ்வொருத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ செரிமனியோட ரிச்சுவலோட முக்கியமான இதில் இந்த வேப்பிலை எரிஞ்சு கொடுக்குறது. அடுத்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுவோம்? ஐசோலேட்டர், தனிமைப்படுத்துறது. தனிமையெல்லாம் உன்னை தொடர தகுதி எங்களுக்கு இல்லைம்மா, நீங்கள் தனியாக இருங்கன்னு உட்கார வச்சுருந்தா. ஓகே, ஸோ அமிர்தானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க, ஜி ஒன் that is so pure should not be touched, one that is not touched becomes a taboo. ஸோ இது அவங்களோட வார்த்தை. எதுக்காக சொன்னாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் யாரும் போடுறதுக்கு அனுமதிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கோ அது பொக்கிஷன். அப்படிதான் மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ள்ஸை பொக்கிஷோன்னு உட்கார வச்சாங்க. ஐசோலேட் பண்ணலை, அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அவங்கள தொடர்றதுக்கான லிட்ரலி தகுதி யாரும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு இல்லைங்கிறனால தான் ஐசோலேட் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு அமிர்தானந்தஜி தெரியுங்களா? ஹீ இஸ் அ நியூக்ளியர் சயின்டிஸ்ட். டாடா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஹி வாஸ் அ நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஹி இஸ் நோ மோர் நவ். நம்ம விஜயவாடா ஆந்திராவில் தேவிபுரம் டெம்பிளோட ஃபவுண்டர் அவர். இந்தியாவில் அம்பாள் சாதனாவில் ஸ்ரீவித்யா சாதனாவோட பற்றி பேசுகிறப்போ அமிர்தானந்தநாத சரஸ்வதி பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. ஸோ ஸ்ரீவித்யா உபாசனையில் ஹி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீவித்யா. ஸோ அவர் தேவிபுரம்ங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரோட வார்த்தை இது, one that is not so pure should not be touched. So a menstruating woman is
so pure that she should not be touched, who are all impure. ஸோ இங்கே பியூருங்கிறது மென்ஸ்ட்ரேட்டிங் விமன் தான். again நம்ம இதை சயின்டிஃபிக்காக ட்ரை பண்ணலாமா? ஸோ இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவளோட உடம்புல நிறைய எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அந்த எலக்ட்ரான்ஸ் கிட்ட உடம்புல நடந்துகிட்டே இருக்குது. who are all living things, எந்தெந்த லிவிங் திங்ஸ் தான் அவளோட கனெக்ட் ஆகுறாங்களோ, பர்சன் ஆகுறாங்களோ, டச் பண்ணப்படுதோ அங்கேருந்தெல்லாம் எலக்ட்ரான்ஸை எடுத்து சேதாகும். எப்படி எலுமிச்சம்பழத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்குது, வேப்பிலேருந்து எப்படி எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணப்படுதோ, த சேம் வே எலக்ட்ரான்ஸ் ஆர் அப்சர்வ் ஃப்ரம் அ நெய்பர் பர்சன் ஆல்சோ. நான் உங்களை டச் பண்ணுறேன், நான் மென்சுரேஷன் இருக்கேன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எலக்ட்ரான்ஸை என் உடம்பு அப்வியஸாக திருடிக்கும். ஓகே, ஃபார் விச் ஸோ that person will get the free radical. அது அவங்களோட உடம்புல செயின் ரியாக்ஷனாக மாறிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு தான் உடம்புல நடக்கிறது இன்னொரு ஃபிசிக்கல் பாடிக்கு கண்டக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான் மென்ஸ்ட்ரேட்டிங் விமன் ஐசோலேட்டட், நாட் டு டச். அந்த டச்சிங் ப்ராசஸ்ல இந்த எலக்ட்ரான் திருட்டுங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கனால அவங்களை ஐசோலேட் பண்ணி அவங்க தனியாக இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு இத்தனை ஆன்சர் வச்சுருந்தாங்க. வேப்பிலை, எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரத்தின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆரத்தி எடுக்கும் பண்ணுவோம்ல மென்சுரேஷனில், 3rd டே எடுக்கும், அப்புறம் 5th டே, எவ்ரி ஈவினிங். நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் நார்த் இந்தியாலாம் அது இப்போ ரொம்பவே குறைஞ்சி போச்சு அந்த பியூபர்ட்டி செரமனி. அது தேவை ஸோ ஃபார் அவே ஃப்ரம் தட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இன்வேஷன், ரிப்பீட்டடாக நடந்த முஸ்லீம் இன்வேஷன்னால அந்த ப்ராசஸ் அவங்க அதை விட்டதுக்கு காரணம் இன்வேஷன். ஏன் இன்வேஷன்னா, பியூபர்ட்டி அடைஞ்சிட்டா அப்படின்னா அந்த பெண்ணை களவாண்டுட்டு போகிறதுக்கும் அந்த பொண்ணை மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுமான சமுதாயமாக முஸ்லீம் இன்வேஷன் இருந்தது. வி ஆப்வியஸ்லி இன்னும் இல்லை, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு பூப்படைஞ்சிட்டா அப்படின்னா அந்த பொண்ணை சீரழிக்கிறதுக்கான இன்வேஷன் பீரியடாக அது இருந்தனால அதை வெளியே சொல்லாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அந்த பொண்ணை. அப்படி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அதனால அப்படியே அந்த ரிச்சுவல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய் இப்போ அவங்க பெருசாக அதை ஃபாலோ பண்ண. பட் ஸ்டில் நார்த் வெஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸில் தான் அது இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸில் தான் அது ரொம்ப இந்த நம்ம எப்படி வேப்பில் இருந்துச்சோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாகவும் ரொம்ப காமனாக அவங்க ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு விஷயம் ஆரத்தி. ஆரத்தி எடுக்கிறது, அந்த ஆரத்தி அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆரத்தியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பேசிக்காக? கற்பூரம், மஞ்சள், சுண்ணாம்பு. தீஸ் ஆர் த 4. மஞ்சள், சுண்ணாம்பு ரெண்டே மிக்ஸ் பண்ணதும் ரெட் கலராக மாறும் இல்லையா? ஸோ மஞ்சள், சுண்ணாம்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு வெத்தலை. இது இஸ் ஹெர்பல்ஸ் டிஃபர்ஸ். பட் ஆரத்தியோட பேசிக் எலமெண்ட் இதுதான், மஞ்சள், சுண்ணாம்பு, லைம். ஓகே, இந்த மஞ்சள் அஃப்கோர்ஸ் எப்படி வேப்பலையோ ராஜகனையோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுற சச் அ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற தி பெஸ்ட் மாலிகுல் இஸ் குர்குமின். மஞ்சள் இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் சச் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம ஊரோட அடையாளம் இல்லை, ஈரோடோட அடையாளம். இதுக்கான திருட்டு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் இன் யூஎஸ்ல ஒரு ஸ்டேட்ல நியர் லக்சம்பர்க், அங்கே தே கிளைம் தட் மஞ்சள் எங்கள் ஊரோட ஹர்ப் அப்படின்னு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு, பல வருஷமா போயிட்டு இருக்கு. அவனும் என்னென்னமோ பண்றான். நம்ம ஊர் மஞ்சள் மாதிரியே அவ்வளோ குர்குமின் காம்பவுண்டோட ஒரு மஞ்சள் விளைய வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றான். அவன் ஊர்ல கொண்டு போய் வச்சா மஞ்சள் அவ்வளோ குர்குமின் இருக்க மாட்டேங்குது. அதனால அவனால இன்னும் அந்த பேட்டர்ன்ஸை வாங்க முடியல. மஞ்சள் ஏன் சொத்து அப்படிங்கிற பேட்டர்ன்ஸை வாங்க முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம ஊரில் விளையிற மஞ்சளில் மட்டும்தான் நேச்சுரலி அந்த மஞ்சளை அந்த குர்குமின் அப்படிங்கிற கெமிக்கல் அவ்வளோ இருக்குது, விச் இஸ் அ வெரி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் நமக்கு தெரியும், நெகட்டிவ் அயான்ஸ் நிறைய கொடுக்கும். அந்த நெகட்டிவ் அயான்ஸ் இந்த பொண்ணுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜை கொடுத்துடும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறத ஸ்டாப் ஆகும். இன்னொன்று, இந்த மஞ்சளில் அதோட சுண்ணாம்பு கலக்கிறப்போ அந்த சுண்ணாம்பும் அந்த மஞ்சளும் சேர்ந்து அது ஒரு சொல்யூஷனாக மாறும், ரெட் கலர் சொல்யூஷன், விச் இஸ் அல்கலைன் இன் நேச்சர். அசிடிக்காக இல்லாமல் அமிலத்தன்மையோடு இல்லாமல் காரத்தன்மை இருக்கிற அல்கலைன் சொல்யூஷனாக மாறும். அண்ட் தட் அல்கலைன் சொல்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி ஃபங்கல். ஏன்னா முன்னாடியே சொன்னோம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நிறைய இம்யூன் ரொம்ப வீக்காக இருக்கும் டியூரிங் மென்சுரேஷன். ஸோ எந்த பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் தொற்றும் சீக்கிரம் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு தேவையான எல்லா ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃபெக்டிவ் பாதுகாப்பு வளையத்தையும் கொடுக்குற ஒரு விஷயம் தான் ஆரத்தி.
ஸோ நம்ம ஊரில் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஆரத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணோட சைடில் சம் டிஸ்டன்ஸ் அந்த ஆரத்திக்கிட்ட அப்படியே வச்சுருப்போம். வி யூஸ் சம் பீப்புள் யூஸ் வேப்படை வெற்றிலை அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நார்த் ஈஸ்ட் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆரத்தியில் அந்த பெண் குழந்தையோட கையை 2 பாமையும் நினைச்சு ஆன் ஹர் கிளாத், அவங்க ஒரு ஒயிட் கிளாத்ல உட்கார வைப்பாங்க. அந்த ஒயிட் கிளாத்தோட 4 பக்கமும் அந்த கையில அந்த சுண்ணாம்பை தொட்டு அந்த ஆரத்தி தொட்டு அந்த கிளாத் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் அந்த 4 கார்னர்ஸ். அப்புறம் அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற வாலில் கூட வைப்பாங்க. வாட் திஸ் டூ, அஃப்கோர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற நெகட்டிவ் அயான்ஸ் இந்த உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த தேடல், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் இங்கேயே இருக்கிறதுனால அந்த பெண்ணு கூட கான்டாக்டில் போகிற இன்னொரு ஹியூமனோட உடம்புல இருந்து அந்த எலக்ட்ரான்ஸை அந்த பொண்ணோட உடம்பு ஸ்கேவெஞ்ச் பண்ணாங்க, திருடாது. ஸோ தட் த அதர் பர்சன் வில் நாட் பிகம் லேக் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? ஓகே, வேறு என்னென்ன ரிச்சுவல்ஸ், வேறு என்ன பண்ணுவோம்? வழக்கையோட இம்பார்ட்டன்ஸ் இருந்தால், வழக்கைன்னா நம்ம கருங்காலி மரத்தில் செஞ்சது மட்டும்தான் வழக்கை இல்லை. இப்போ என்ன உடலாம் வருதுன்னு எனக்கு வருதான்னு தெரியல, இருந்தால் என்ன உடல வருதுன்னு தெரியல. கருங்காலி மரத்தில் செஞ்சது தான் வழக்கை. கருங்காலியோடது எல்லா டிவிலையும் டே டைம் ஃபுல்லாக அந்த ஆட் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கருங்காலியோட எஃபெக்ட் என்னென்னு. ஸோ கருங்காலி மரத்தில் செஞ்ச இந்த உலக்கையில் இரும்பு பூன் போட்டுருக்கும். இரும்பு இல்லைன்னா தங்கம், இது 2 பூன் தான் அந்த ஸ்டேபிள் இது ஃபார் உலக்கை. ஸோ இது ரெண்டுமே ஆஸ் வி செட் தே ரிலீஸ் a lot of negative ions, positive charge which is needed for the girl. அந்த பொண்ணுக்கு முன்னாடியே அந்த உலக்கை அப்படியே போட்டு வச்சுருவாங்க. அந்த அந்த இரும்பு பூன் 2 சைடு இரும்பு பூன்லேருந்து கிடைக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் எர்த்திங் ப்ராசஸ் வழியாக, கிரவுண்டிங் ப்ராசஸ் வழியாக அந்த பொண்ணோட உடம்புல அப்சர்வ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, வேற என்ன? குடிசையில் உட்கார வைப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ காலையில் வரப்போ கூட முன்னாடி ஒரு வண்டி நான் அழகாக அதோட பின்னி எடுத்துட்டு நான் நினச்சேன் எந்த பியூபர்ட்டிக்கு இது எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஊர்லேயும் வேறு பேரில் இருக்கலாம். லைக் கர்நாடகா போனால் சொப்பு ஹக்காடுவாங்க. சொப்பு ஹக்காடுன்னா குடிசை கட்டுறது. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க பேருக்கு தகுந்த மாதிரி. பட் the girl is made to sit separately on a hut. இது நடந்துட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஐசோலேஷன் ப்ராசஸ் ஏன் நம்ம பேசிட்டோம், அங்கே எதுக்கு இந்த தென்னங்கீற்று ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தென்னங்கீற்றோட அந்த மரத்துலேயே 2 மரத்துக்கு தான் அந்த கற்பகத்தருங்கிற பேர் வந்து போனோம். ஒன்று வாழை, இன்னொன்று தென்னை இல்லையா. வீட்டை விட்டு வெளியில் வரப்போ ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு எப்பேற்பட்ட இடத்துக்கு போனாலும் நம்ம அந்த தென்னை மரத்துக்கு விட்ட தண்ணி நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அது அப்படி ஒரு கற்பகத்தரும். அந்த தென்னங்கீற்றிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி வேறு எந்த லீஃப்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜனை விட பியூரஸ்ட் ஃபார்ம்லாம் இருக்குது. ஓகே, தட் பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நீடட் ஃபார் திஸ் மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ள். ஏன்னா அந்த ரேடிக்கல்ஸ் நிறைய இருக்குது, ரேடிக்கல்ஸ் நிறைய டைப் இருக்குது. அதில் நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ரீ ரேடிக்கலுக்கு பேர் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். அங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸே உருவாகுது. ஸோ அதுக்கு தேவையான ஆக்சிஜனை பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்கறது தென்னங்கீற்று. ஸோ தென்னங்கீற்றுனால ஓலை பண்ணி அந்த பொண்ணை சரௌண்டிங் அதை வச்சு தான் அதுலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் அவரோட அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரேடிக்கல்ஸை ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் அந்த தென்னங்கீற்று வந்து வைக்கிறது. என்ன ஓகே, தென்னங்கீற்றுக்கு தான் இந்த ரீசன் இருக்குது. வேற எங்கேயும் இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். விவாஸ் வாங்க தெரியுது. வேற என்ன விஷயம் என்ன பாய்ங்க? பொங்கப்பாய். ஆக்சுவலி தர்பப்பாய் தான் இருப்பாங்க. ஆஸ்பர் சாஸ்திரம் ஒரு வெள்ளை பருத்தி துணி விரிக்கணும். அந்த துணியை சுற்றி ஆரத்தி சொல்யூஷன் தெளிக்கணும். அதுக்கு மேலே தர்பப்பாய் தர்பப்புள்ள பருப்பு வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத், ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு அதில் உட்காந்துக்கணும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஓகே, இதில் தர்பை பற்றி தெரியாத வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டீங்க. தட் மச் ஷோ பாசிட்டிவ் எனர்ஜி. எந்த எக்லிப்ஸ் வந்தாலும் சமைச்சு வச்ச
சாப்பாடுக்குள்ள தர்பை போட்டுட்டா எக் வச்சு முடிஞ்சப்பறம் அந்த தர்பை எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிடலாம். தயிர் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் எக் வச்சு 6 hours முடிஞ்சப்பறம் அந்த தயிரை சாப்பிடலாம்னா அது ஒரு கர்ப்பப்புழு பட்டுருச்சுன்னா அந்த தயிர் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். வாட் டஸ் இட் டூ? சேம் ப்ராசஸ். ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணுற அவ்வளோ நெகட்டிவ் அயான்ஸ் கர்ப்பப்பை எந்த அளவுக்கு அதுலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா நம்மளோட பாடி ஃபிசிக்கல் பாடியில் இருந்துகிட்டே நம்மளை சுற்றி இருக்கிற சட்டில் எனர்ஜி வேவ்லன்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு அது பாசிட்டிவ் சார்ஜ். அதனால தான் எந்த அக்னி கிரியேட் பண்ணாலும், எல்லா முக்கியமான சம்ஸ்காரத்தையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணாலும் அக்னிஹோத்திரம் பண்ணாலும் கர்ப்பை ரிங்கை ஏன் போடுறோம் அப்படின்னா, எந்த சோலை நினச்சி நீங்கள் அந்த எழுத தண்ணி விடுறீங்களோ அந்த சோலை உணர வைக்க முடியும். யூ கேன் feel the energy of that soul in and around you. நான் என் தாத்தாக்கு பண்ணுறேன், நான் என்னோட பாட்டிக்கு பண்ணுறேன்னா you can feel the subtle energy of that soul around you. அந்த அளவுக்கு அந்த சட்டில் எனர்ஜியை பர்சீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு ஹர்ப் தான் தர்பை. தட் இஸ் வை அந்த பெண்ணுக்கு தேவையான அவ்வளோ. அண்ட் ஆல்சோ தர்பை எப்படின்னா தங்கிட்ட இருக்கிற அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் தான் கொடுத்துருச்சு, இதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸ் இல்லை, பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்க முடியல, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க முடியல அப்படின்னா ராஜகண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மாற்றணும். 6 hours ஆச்சுன்னா வேறு நிமிஷம் வைக்கணும், வேப்பலை வாடிச்சுன்னா மாற்றணும், மஞ்சள் தண்ணி காமிச்சுன்னா திரும்பவும் தெளிக்கணும். இப்போ தர்பையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்து முடிச்சிருச்சு அப்படின்னா இட் வில் கிராப் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த எர்த். பூமியிலிருந்து எர்த்திங் கிரவுண்டிங் நம்ம சொல்றோம்ல, கரண்ட் நம்ம மேலே ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கிரவுண்டிங் ப்ராசஸ்ன்னு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த தர்பை பூமியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை உறிஞ்சி எடுத்து இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு தட் மென்ஸ்ட்ரேட்டிவ் ப்ளட், ட்ரான்ஸ்ஃபர் டு எனி ஒன் ஹூ இஸ் வியரிங் தட். அதனால ஒரு சம்ஸ்கார இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பண்ணுறப்போ சட்டில் எனர்ஜியை ஃபீல் பண்ணுற இடத்துலலாம் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் தர்பை ஏன் இருக்கணும் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்து முடிச்சிட்டா கூட தர்பை எர்த்திலிருந்து ரிசீவ் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஹியூமன் பாடிக்கு கொடுக்கக்கூடிய. தட்ஸ் வை தர்பை வெள்ளை கிளாத், அதனால தான் காட்டன் கிளாத் விச் இஸ் கண்டக்டிவ்னா காட்டன் கிளாத் மட்டும், பருத்தி துணி மட்டும்தான் நம்ம உடம்பு என்விரான்மெண்ட் எனர்ஜியோட கண்டக்டிவாக வச்சுருக்கோம். கொடுக்க வாங்க ப்ராசஸ் நடக்கணும்னா மேலே பருத்தி ஆடை இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லையா. அந்த பருத்தி கிளாத், அதுக்கு மேலே தர்பை, அதுக்கு மேலே பருத்தி கிளாத், அதில் தான் அந்த பெண்ணை உட்கார வைப்பாங்க. அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்து முடிச்சப்பறம் பூமியிலேருந்து உறிஞ்சி எடுத்து எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டே இருக்கும். தர்பை தர்பைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு தூக்கி போகணுங்கிற கணக்கே கிடையாது. அதோட ஸ்ட்ரக்சரில் கட் இருந்துச்சுன்னா அது கிரவுண்டிங் ப்ராசஸ் பண்ணாங்க, எர்த்திங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அதை தூக்கி போகும். பட் இருக்கிற வரைக்கும் தர்பை ஹேஸ் தட் எனர்ஜி டு ரிசீவ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த எர்த். மதர் எர்த்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பொட்டன்சியல் ஒரே தர்பை. வேற என்ன பண்ணுவாங்க? டயட் பெரிய கேட்டகரி. ப்ரொசீஜர் அவ்வளோதானா? முக்காலில் உட்காருவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏதாச்சும் ஒரு பலகை முக்காலி போட்டு தான் அதில் உட்கார வைப்பாங்க, கிரவுண்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. இது முக்கியமாக எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த பெண்ணுடைய கர்ப்பாஷம், கர்ப்பவாய், த மவுத் ஆஃப் த யூட்ரஸ் ஷுட் நாட் கெட் ரப்ச்சர்ட் வித் த ஃப்ளோர். அது அந்த டைமில் இருக்கிற ப்ளீடிங்க்கு தே வில் ஃபீல் தட் ஸோ பெயின்ஃபுல். அதனால இரிட்டேஷன் நடக்கும், விச் வில் இன்க்ரீஸ் அசிடிக் நேச்சர். அதனால அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் வந்து பெயின்ஃபுல்லாக ஆகும். கிளாட் உதிர கட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால டு இன்க்ரீஸ் ஒரு சாஃப்ட் பிளேஸில் உட்கார வைக்கிறதுக்கான முயற்சி தான். அதில் த சர்ஃபேஸ் ஹேஸ் டு பி ஈவன். சாஃப்டாக இருக்கிறதுனால ஏன் குஷன் வைக்கிற அப்படின்னா சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கும். அப்போ மரப்பலகை, ஆக்சுவலி மரப்பலகை தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பித்தளை மாதிரியான முக்காலிகளில் மாற்றணும். திங்கு கிரவுண்டில் கம்ப்ளீட்டாக உங்களோட கர்ப்பாஷன் கீழே படுற மாதிரி அந்த பெண்ணை உட்கார வைக்கக்கூடாது. ஷீ ஷுட் பி அட்லீஸ்ட் half of it above from the ground level. ஸோ அதுக்கு தான் மரப்பலகை போடுறதோ அது முக்காலி வைக்கிறதோ பண்ணாங்க. ஓகே, வேறங்க செடியெல்லாம் தொடக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன துளசி, மல்லிகைப்பூ, இந்த செடியை தொடக்கூடாதுங்கிறது ஆக்சுவலி அது செடியே இல்லை, மூலிகை செடி. பிளான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹர்ப்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஹர்ப்ஸுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன், ரைட்? வேப்பலை, துளசி செடி, கற்றாழை, இந்த மாதிரி திருநீற்று பச்சை, இந்த மாதிரி
மாதிரி ஹர்ப்ஸில் தான் தொடக்கூடாது. நம்ம அதை கலெக்டிவாக பச்சை செடிக்கிட்டேயே போகக்கூடாதுங்கிறத மாற்றிட்டோம். அருகம்புல் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஹர்ப்ஸ் தான் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி அந்த ஹர்ப்ஸில் என்ன எனர்ஜி இருக்குங்க? பாசிட்டிவ் எனர்ஜி, விச் இஸ் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த துளசி செடிக்கிட்ட போயிட்டா அந்த துளசி செடியிலேருந்து ஜஸ்ட் துளசி செடியிலேருந்து 1 feet தள்ளி நின்னாலே ஹியூமன் பாடி இந்த துளசிக்கிட்ட இருந்து அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால தான் குளிச்ச உடனே போய் துளசியை சுற்றுனாங்க. வாஸ்துல அந்த துளசி மையமாக இருக்கிற அந்த வீட்டை அந்த 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 சென்டர் பார்ட் அதில் அந்த வாஸ்து சாஸ்திரம்ல அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தட் இஸ் த ஸ்வாசாஷயா. ஒரு துளசி செடியை வச்ச ஒரு முற்றம் ஒரு வீட்டுக்கு இருக்குன்னா அந்த வீட்டோட சுவாச ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த துளசி அந்த ஒரு வீட்டுக்கு தேவையான மொத்த ஆக்சிஜனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அதை போய் சுற்றிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆக்சிஜனை நீங்கள் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, விச் வில் ரெடியூஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஸ்டெபிலைஸ் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். தட்ஸ் இட். அதே மாதிரி எல்லா ஹர்ப்ஸும் எந்தெந்த ஹர்ப்ஸுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதோ அந்த எனர்ஜிக்கு அங்கே போனதும் அந்த செடி கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அது இருக்காது. வாட் அபவுட் த பிளான்ட்? அந்த செடி அதுக்கப்புறம் வளையுங்கிறதுனால தான் எப்படி ஹியூமன் இன்னொரு ஹியூமன் அந்த பொண்ணுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட தேடல் இன்னொரு ஹியூமன் கிட்டேருந்து கிடைக்கக்கூடாதுன்னு வெளியிலேருந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எந்த செடியும் அவனால் அந்த செடி வாடிடக்கூடாதுங்கிறதுனால ஹர்ப்ஸ்ன்னு தொட வேண்டாம்னு சொன்னாங்க. ஓகே. மல்லிகைப்பூலாம் பேசிக்கலி டிஃப்ரென்ஸ் ஆகிடுது. அதாவது முதல் விஷயம் டு இண்டிகேட் தட் ஷீ இஸ் மென்ஸ்ட்ரேட்டிங். ஒரு பெண் மென்ஸ்ட்ரேஷன் இருந்தால் அவள் செய்யக்கூடாத விஷயம்னு ஒன்று இருக்குது. அதாவது டு ஹர் ஓன் செல்ஃப் தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது, தலை வாரக்கூடாது, நீட்டாக தலை வாரி ரைட் எப்போ மாதிரி அலங்காரமாக தலை வாரிக்கக்கூடாது, பூ வச்சுக்கக்கூடாது, பருத்தியை தவிர மினிமம் பருத்தி ஆடையை தவிர மினிமம். ஸோ திரௌபதியோட வஸ்திராகாரங்களை படிச்சுப்போம். ஒரு வஸ்திரம், நான் ஒத்த வஸ்திரத்தோடு இருக்கேன் என்ன கூப்பிடுறீங்களே அப்படின்னு அம்பாள் கேட்டதாக வந்து விச் இஸ் மென்ஸ்ட்ரேட்டிங் விமன்னா மினிமைஸ் யுவர் கிளாத்திங். எவ்வளோ கம்மியான பருத்தி உடைய சுற்றிக்க முடியுமோ வச்சுக்கணும் உடம்பு சுற்றி அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டு இண்டிகேட் டு த ஆப்போசிட் ஜெண்டர் தட் ஐ எம் நாட் ரெடி ஃபார் அ ரிப்ரடக்டிவ் ப்ராசஸ். நான் இனச்சேர்க்கைக்கு தயாராக இல்லை, நான் இப்போ மென்ஸ்ட்ரேஷன் இருக்கேங்கிறது ஆப்போசிட் ஜெண்டருக்கு அந்த பெண்ணை பார்த்ததும் தெரியும். பூ வச்சுருக்கக்கூடாது, அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடாது, மினிமல் பருத்தி கிளாத்தில் இருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் ஆன் ஹர் மென்ஸ்ட்ரேஷன்ங்கிறது ஆப்போசிட் ஜெண்டருக்கு பார்த்ததுமே தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் திங். ஓகே. செகண்ட், அப்படி காட்டக்கூடிய நிலைமையில நம்மளோட கண்ட்ரி நிறைய இருந்துச்சு. ஆஃப்டர் இன்வேஷன், அந்த முஸ்லிம்ஸ் இன்வேஷனுக்கு அப்புறம்லாம் எந்த பூமி மதர் ரிவர், மதர் எர்த், மதர் நேச்சர், மதர்னாங்களோ அந்த மதர் எல்லாத்தையும் சீரழிக்கக்கூடியதாகவும் இந்த பூமி ஒரு சர்டன் இந்த டார்க்கஸ்ட் எரா ஆஃப் இன் பாரதம் ஹிஸ்ட்ரி வாஸ் தேர். அப்போ நம்மளோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா நான் இப்படி மென்ஸ்ட்ரேட்டிங்கில் இருக்கேன், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பெண்கள் குறிப்பு காட்டக்கூடிய நிலைமை இருந்ததுங்கிறதுனால இப்படியெல்லாம் குறிப்பு காட்டினாங்க. I'm menstruating, I'm not ready for any intercourse with an opposite gender காமிக்கிறதுக்காக இருக்குது. இன்னொரு விஷயம், மல்லிகைப்பூவில் இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த அரோமா மாலிகுல்ஸ் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரைனோட பிட்யூட்டரியோட போஸ்டீரியர் பார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே. தட் போஸ்டீரியர் பார்ட் should not be active on a menstruating விமனுக்கு அந்த பிட்யூட்டரியோட பின்பகுதி ஸ்டிமுலேட்டடாக இருக்கக்கூடாது மென்ஸ்ட்ரேஷன் அப்போ. தட் இஸ் வை மல்லிகைப்பூ மட்டும் இல்லை, அரோமா ஜாஸ்தி இருக்கிற எந்த பூவுமே மென்ஸ்ட்ரேட்டிங் விமன் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் ஸ்டிமுலேட் ஹர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படிங்கிறதுனால பூ வைக்கக்கூடாதுங்கிறது ஜென்ரல் ரூல் அன்டில் ஹர் மென்ஸ்ட்ரேஷன் ரீடிங் ஹவர்ஸ். வேறு என்ன பண்ணுவோம் சார்? என்ன எவ்ரி மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து மென்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி மந்த் ஆன் மந்த் எனக்கு டிஃபரெண்ட். சரி, இந்த ஐசோலேஷனுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு பிக்கஸ்ட் காரணம் ஷீ இஸ் வீக், ஷீ வில் பி டயர்ட். அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி சமையல் ப்ராசஸ் இருந்ததுங்களா, இப்படி டர்ன் பண்ணதும் அடுப்பெரியலை, அதுக்கு விறகு வேணும், விறகு எடுக்க காட்டுக்கு போகணும்,
விறகு தூக்கிட்டு வரணும். அண்ட் இப்போ மாதிரி இப்போ தான் ஹஸ்பண்ட் சேர்ந்ததுனாலே ஜாயின்ட் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு. அப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்லையும் 15-20 பேர் இருந்தாங்க. ஸோ சமையல்ன்றது அவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஹியூஜ் குக்கிங் ப்ராசஸ். அவங்களுக்கு ரொம்ப எக்ஸாஷனாக இருக்கும். தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், தண்ணி எடுக்கணும்னா டேப்பை பெருகி தண்ணி வராத காலம். தேவேர் இன்டு லேக்ஸ், குளித்தண்ணீர் குளம் தனியாக, பாத்திங்கான குளம் தனியாக இருந்துச்சு. அங்கே போய் சுமந்துட்டு வரணும். இதெல்லாம் எனர்ஜி ரொம்ப, இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கிற பெண்ணுக்கு இன்னும் எனர்ஜியை ரொம்ப குறைக்கும். அவங்க ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஆயிடுவாங்க. லெட் ஹர் டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறதும் அந்த ஐசோலேஷனோட முக்கியமான காரணம். அன்னைக்கு அவங்க சமைக்க வேண்டாம், அன்னைக்கு அவங்க தண்ணி தூக்க வேண்டாம், அன்னைக்கு அவங்க வீடு கூட்ட வேண்டாம். பிகாஸ் முன்னாடி ஒவ்வொரு ஃபேமிலியும் 3 ஜென்ரேஷன் விமன் இருந்தாங்க. தட் மென்ஸ்ட்ரேட்டிங் ரிப்ரடக்டிவ் ஏஜில் அவங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு மூத்த ஜென்ரேஷன் இருந்தாங்க. இந்த மூத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க, அந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொன்னாங்க, இந்த மென்ஸ்ட்ரேஷன் இருந்தால் நீ இன்னைக்கு வீடு கூட்டு. அண்ட் ஒவ்வொரு வீட்லையும் மனுஷங்களை விட ஜாஸ்தியாகவும் மனுஷங்களுக்கு ஈக்குவலாகவும் ஆடு மாடு இருந்துச்சு. ஸோ அதுங்களை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பர்பஸாக இருந்தனால ஃபார்மிங் வேலையை டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. வீடை க்ளீன் பண்ணது ஒருத்தர் பண்ண சொன்னாங்க. சாணியை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ சாணி வந்து ஹைலி பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால சாணி தொடக்கூடாதுன்னு சொன்னது. இது எல்லாமே அதுக்கு